இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 10வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையோடு நம்மளோடு இடைபடுவாராக. இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, சிறுமைப்படுகிறவர்களுடைய வேண்டுதலை கேட்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வமே அல்ல. யார் யாரெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, யார் யாரெல்லாம் வேதனைகள் பாடுகள் மத்தியில கடந்து செல்கிறார்களோ, அவருடைய வாழ்விலே ஆண்டவர் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய வேண்டுதல்களை அவர் கேட்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். வேதத்திலே அநேக எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காணப்படுகிறது. வேதத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார். சிறுமைப்பட்டோடைய வேண்டுதல்களை ஆண்டவர் எப்படி கேட்டு அருளினார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் வேதத்துல வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். இதில் பார்க்கும்போது முதலாவதாக இந்த நாளிலே 2 காரியங்களை நாம் தியானித்து விட்டு கடந்து செல்லலாம். முதலாவதாக, இஸ்ரவேலரை எகிப்தியர் சிறுமைப்படுத்தின போது ஆண்டவர் கேட்டு அருளினாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, எகிப்தியர் இஸ்ரவேலரை சிறுமைப்படுத்தின அந்த சிறுமையை ஆண்டவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்களா. யோசேப்பை அறியாத ஒரு அந்த ராஜா எழும்பி இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா எழும்பின போது, அவர்களை பயங்கரமா வேதனைப்படுத்தின போது, அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களா. ஆளோட்டிகளின் நிமித்தமாய் அவர்கள் படுகிற பாடுகளை ஆண்டவர் அறிந்தார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்கள், அவருடைய கூக்குரலை கேட்டார், அவருடைய கண்ணீரை கண்டார் என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 26வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு, பாருங்க, கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, எகிப்தியர் எங்களை ஒடுக்கின எங்களுடைய சிறுமையை ஆண்டவர் பார்த்தார். அந்த சிறுமையிலிருந்து அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட போது கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையை, எங்கள் வருத்தத்தை, எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களுக்கு இறங்கி எங்களை கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என் தேவன் எங்களை அழைத்து கொண்டு வந்தார் என்று அங்கே உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நெருக்கப்படுகிறீர்களா? சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உன்னை கேட்டு அருளுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சொல்லுகிறா. நாம் சிறுமைப்படுத்தப்படும் போது சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை அவர் கேட்கிற தெய்வமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அவருடைய வேண்டுதல்கள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் ஆண்டவர் அதை கேட்டு அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். காலை வேளையிலே சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாய் கேட்கப்படும். பிரியமானவர்களே, இஸ்ரவேலருடைய வேண்டுதலை கேட்டார் அல்லவா. இந்த காலை வேளையிலே நம்முடைய வேண்டுதலையும் கேட்க அவர் உண்மையுள்ளவர் ஆயிருக்கிறார். 2வதாக, இஸ்ரவேலரை மீதியானியர்கள் சிறுமைப்படுத்தின போது கேட்டருளினார். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே,
இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பாருங்க, மீதியானியர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சொந்தரித்த பின்பதாக ஆண்டவரை விட்டு வழி விலகி போனார்கள். ஆண்டவரை விட்டு ஆண்டவரை தேட மறந்து போனார்கள். அப்பொழுது கர்த்தர் மீதியானவருடைய கையிலே இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களை, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். அந்நேரத்துலதான் ஆண்டவர் ஒரு ரட்சகரை அனுப்புகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, கிதியோனை ஆண்டவர் அனுப்புகிறார். கிதியோன் அங்கே அவனும் பயந்து போய், மீதியானியர்களினாலே மிகவும் பயந்து போய், அவனுடைய கோதுமையை அவன் காப்பாற்றுவதற்காக, ஏன்னா அவங்க என்ன போட்டிருந்தாலும் மீதியானியர்கள் வந்து அதை கொள்ளையடித்து கொண்டு அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவனுடைய கோதுமையை அவன் காப்பாற்றுவதற்காக அவன் அந்த ஆலையிலே அதை வைத்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பா என்று வார்த்தை சொல்லப்பட்டது. உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனை எழுப்பி இஸ்ரவேலருடைய சிறுமையை ஆண்டவர் மாற்றினார். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனைகளோடு பாடுகளோடு இருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். நீங்க எந்த இடத்துல எந்த மாதிரி சிறுமையை அனுபவிக்கிறீர்களோ அந்த நிலைமையில இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவரே எனக்கு இறங்குமப்பா என்று அவரை நோக்கி நம்முடைய வேண்டுதலை வைக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு நம்முடைய சிறுமையிலிருந்து நமக்கு விடுதலையை தந்து நம்மை ஸ்திரப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோபு 34வது அதிகாரம் 27வது வசனத்திலே, எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவருடைய கூக்குரலை கேட்கிற அவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றா, நம்முடைய சிறுமையானவருடைய கூக்குரலை கேட்கிற தேவனா. ஆகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். பிரியமானவர்களே, யோபு 36:15 அங்கே அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, சிறுமைக்கு நீங்களாக்கி நாம் ஒடுக்கப்படுகிற போது நம்முடைய ஒடுக்கத்தை மாற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 9:12 வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவாத தெய்வம். ஏசாயா 41:17 வாசிக்கிறோம், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, சிறுமையை அனுபவிக்கிறது நிமித்தமா வேதனையோடு பாடுகளோடு என்ன வாழ்வு என்று மிகவும் வேதனையோடு வறண்ட அனுபவத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அனுபவத்தின் மத்தியிலே உனக்கு நான் செவி கொடுத்து நான் உன்னை கைவிடாமல் உனக்கு தேவனாயிருப்பேன், உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்பேன், உன்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன் என்று இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, நாளிலே நாம் தியானித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் இஸ்ரவேலுடைய சிறுமையை நோக்கி பார்த்தார் அல்லவா? எகிப்தியர் அவர்களை சிறுமைப்படுத்தின போது நோக்கி பார்த்தார், மீதியானியர்கள் அவர்களை சிறுமைப்படுத்தின போது நோக்கி பார்த்தார் அல்லவா? இந்த காலை வேளையிலே நாம் யார் நிமித்தமாய் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, யாராயிருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை குடும்பத்தின் அங்கத்தினர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதோ வேலை பார்க்கிற இடங்களிலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்விலே நம்மை சிறுமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நம்மை தள்ளி கொண்டிருக்கலாம். அந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை அவர் கேட்கிற தேவனா, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தெய்வமா, அவருடைய வேண்டுதலை அவர் தள்ளாமல் இருந்து அவர்களுக்கு நிச்சயமாய் செவி கொடுப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம